நெகேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 15-16 வாசிக்கிறேன். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தராகிய புறஜாதியாரான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைக்குடி வந்ததென்று அறிந்தார்கள். நெகேமியுடைய சத்ருவே நெகேமியாவுடைய கையிலிருந்து கர்த்தர் சித்திக்க செய்த அற்புதமான அந்த ஒரு மதில் வால் கட்டப்பட்டு முடிந்த அந்த காரியத்தை கண்டு அவர்கள் பிரமித்து போனார்கள். 52 நாளுக்குள்ளே அந்த ஒரு மதில் கட்டப்பட்டது. 52 நாளுக்குள்ளே எருசலேமை சூழ்ந்து இடிபட்டு தரமாட்டமாக்கப்பட்ட அந்த மதிலை எழுப்பி கட்ட வேண்டும் என்று நெகேமியா உள்ளத்தில் 52 நாள் மாத்திரம்தான் குறிப்பிட்டு வைத்தாரா என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. அது 52 நாளுக்குள்ள முடிகிற ஒரு வேலை அல்ல. அது மாதங்களாக வருடங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வேலை. ஆனால் 52 நாளுக்குள்ளே இந்த ஒரு மதில் வேலை முடிந்ததை நெகேமியுடைய பகைஞர்கள் விரோதிகள் பிரமித்து ஆச்சரியப்படுகிறதை நாம் வசனம் 15-16 பார்க்கிறோம். வாசித்த வசனத்திற்குள்ளாக நான் சீக்கிரமா போய் முடிக்க விரும்புகிறேன். எனத்தான் வேலை வெற்றிகரமா முடிந்திருந்தாலும் நெகேமியாவுடைய இருதயம் இன்னும் சாந்தமாகவில்லை. எனதான் வேலை ஜனங்களுடைய ஒத்துழைப்போடு கூட கர்த்தருடைய தயவிலே குறிப்பிட்ட காலாவதி பார்க்கிலும் அது சீக்கிரமாய் நல்ல விதத்தில் முடிந்திருந்தாலும், பார்க்க அற்புதமா இருந்தாலும், பிரமிப்பாக இருந்தாலும், புகழத்தக்கதான ஒரு வேலையா இருந்தாலும் நெகேமியாவோட உள்ளத்துல ஏதோ ஒரு சஞ்சலம் இருக்கிறது. நெகேமியாவுக்கு அமைதி இல்லை. அவர் வந்த நோக்கம் என்ன? அவர் காதுல போன செய்தி என்ன? நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய சகோதரர் நிமித்தமாக நிந்தைக்குள்பட்டிருக்கிறது எருசலேம், அதோட மதில்கள் தரமாட்டமாக்கப்பட்டிருக்கிறது, அதோடைய வாசல்கள் நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்டது என்பதான செய்தியை கேட்டவுடனே நெகேமியா அழுது புலம்பினார். ஆனால் இப்ப மதில் கட்டப்பட்டது, வாசல்கள் கட்டப்பட்டது, நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்டு உதுவாத போன அந்த கல் மணலை எடுத்து போட்டு புதிதாக ஒரு பெரிய மதில் எழுப்பியிருக்கிறார். ஜெயமுள்ள ஒரு வேலை, வெற்றி உள்ள ஒரு வேலை. நெகேமியா இப்போ தாராளமாக அவருடைய சக்கரவர்த்தியா இருக்கிற அர்தக்சர்க்ஸிஸ் என்பதான ராஜா கிட்ட மறுபடியும் திரும்பி போகலாம். வந்த வேலை முடிந்தது. ஆனாலும் நெகேமியா உள்ளத்திலே ரொம்ப பெரிய ஒரு பதட்டம் இருக்கிறது. நெகேமியாவுக்கு 2 பிரச்சனை இருக்குது. அவருடைய வேலை வெற்றிகரமா முடிந்திருந்தாலும் 2 விதத்திலே நெகேமியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு மனசுல சஞ்சலம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, பாரம் இருக்கிறது. நெகேமியா சந்தோஷப்படுகிறதை அடியேன் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கவில்லை. நெகேமியா சஞ்சலப்படுகிறதை 6ஆம் அதிகாரத்தில் அடியேன் பார்க்கிறேன். வேலை வெற்றிகரமாக முடிந்திருந்தாலும் நெகேமியாவுக்கு ஒரு சந்தோஷமோ பூரிப்போ உண்டாருக்கிறதாக அடியேன் பார்ப்பது கிடையாது. ஆனால் நெகேமியாவுக்கும் கூட இருக்கிற எஸ்ராவுக்கும் சந்தோஷமும் பூரிப்பும் 8ஆம் அதிகாரத்தில் நடக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு 6ஆம் அதிகாரம் 14 8ஆம் அதிகாரத்தை முடிக்க வேண்டும் என்று நான் ஆவலா இருந்தேன். ஆனால் நேரம் எனக்கு போதாது. ஒரே ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி அதை உங்கள் இருதயத்தில் பதிவு செய்ய அப்படின்னு முயற்சி செய்வேன். என்ன நெகேமியாவுக்குள்ள ஒரு சஞ்சலம்? வேலை வெற்றிகரமாக முடிந்திருந்தாலும் எதற்காக ஒரு கர்த்தருக்கு சங்கீதங்களினாலும் பாடல்களினாலும் பாடி குதூகலமாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல நேரத்திலே நெகேமியாவுக்கு குதூகலம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பாடலும் இல்லை. ஆனால் நெகேமியாவுக்கு சம்திங் ராங். ஏதோ அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. நெகேமியோட பிரச்சனை, நான் போனவருக்கு இந்த மதில் என்ன ஆகும்? முதலாவது கேள்வி அவருக்குள்ள எழும்பி இருக்கிறது. வேலை வெற்றிகரமாக முடிஞ்சது, நான் போனவருக்கு இந்த மதிலுடைய நிலைமை என்ன ஆகும்? 2வது, நான் போனவருக்கு என்னோடு கூட கை கோத்து இந்த ஒரு அற்புதமான கர்த்தருடைய வேலையில் ஈடுபட்ட இந்த யூதர்கள் என்னவாய் மாறுவார்கள்? 2 கொரிந்தியர் நீங்கள் 11-12 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உண்டான பெரிய பிரச்சனை அது. எவ்விதத்திலும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய நாமம் 4 திசையிலே காத்து வழியாக போய் கேட்கிறது குறித்து அவர் சந்தோஷம் அடைந்தாலும் அவருக்கு உண்டான பிரச்சனை, நெகேமியாவுக்கு உண்டான அதே பிரச்சனை தான். நான் வந்த பிறகு சபையோட நிலைமை என்ன? நான் நியமித்த மூப்பருடைய நிலைமை என்ன? நான் ஒப்பு கொடுத்த ஆரோக்கியமுள்ள உபதேசத்துடைய நிலைமை என்ன? இங்கே நெகேமியாவுக்கு உண்டான அதே ஒரு இருதயத்தில் உண்டான பெரிய பாரம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் புதிய ஏற்பாட்டில் உண்டானதை அடியே நன்றாக பார்க்கிறேன். கரெக்டாக ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். நல்ல தலைவனுக்கு அடுத்த தெளிவான பார்வையுடையவன் நெகேமியா. அவருக்கு நன்றாய் தெரியும், நான் போன பிறகு இந்த ஜனங்கள் இப்போ நான் இருக்கிறது போலவே இருக்க மாட்டார்கள், இவர்கள் கண்டிப்பாக மாறுவார்கள். நான் போன பிறகு நான் கர்த்தருடைய வல்லமிலும் அவருடைய கிருவிலும் கட்டப்பட்ட இந்த மதில் நிச்சயமாகவே இதே நிலையில் இருக்க வாய்ப்பில்லை, இது கண்டிப்பாக மாறும். நெகேமியாவுக்கு நன்றாக தெரியும். அதுதான் அவருக்குள்ள உண்டாகி கொண்டிருக்கிற பிரச்சனை. 1வது, நெகேமியா கட்டின மதில் மதிலாகவே இருக்க வேண்டும் அவர் போன பிறகும். 2வது, நான் போன பிறகும் இந்த ஜனங்கள் அடினுக்கு கீழ்பட்டு இருந்தது போலவே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பது நெகேமியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏக்கமும் சஞ்சலமுமா இருக்கிறது. இது எப்படி செய்வது?
இப்போ முதலாவது நெகேமியாவுக்கு தேவையா இருக்கிறது இந்த ஒரு மதில் கட்டப்பட்ட நிலையிலே இவர் போன பிறக்கும் இருக்க வேண்டும் என்பது அவருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. என்று அவளுக்கு நன்றாக தெரியும், இந்த யூதர்கள் எப்போ வேணுமென்றாலும் அப்பாஸ்டேட்ஸ், எப்போ வேணுமென்றாலும் துரோகிகளா மாறுவார்கள் என்றது நெகேமியாவுக்கு நன்றாக தெரியும். உங்க பசங்களை பத்தி தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாம் உங்க பசங்க என்ன ஆவாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆகையால் தான் எந்த காரணத்தை கொண்டு பிள்ளைகள் எப்படின்னா போட்டேன் என்று கை கழுவ முடியாது. உங்ககிட்ட பிள்ளைகள் இருக்கும் காலம் வரைக்கும் பிள்ளைகள் பாதுகாப்பில் இருப்பார்கள், மதில் கட்டப்பட்டது போல. உங்களுடைய மதிலிருந்து பிள்ளைகள் வெளியே போனால் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்கன்றது மாத்திரம் கனவு காண வேண்டாம் பெற்றோர்களே. பிள்ளைகள் நல்லா இருக்க மாட்டார்கள். நெகேமியாவுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். நீ போயிட்டு உன் வேலை முடிச்சு எப்போ வருவேன் என்று ராஜா கேட்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்லியிருக்காரு. எந்த காலம் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் எருசலேமில் இருந்து 12 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 52 நாள் வேலை முடிஞ்சிருந்தாலும் அவர் 12 வருஷம் எருசலேமில் அதிபதியாக, கவர்னராக அவர் பணிவிடை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு விட்டு போக மனமில்லை. ஏனென்றால் ஜனங்கள் மாறுவார்கள், ஜனங்கள் துரோகிகளா மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன் தெரியுமா ஜனங்கள் துரோகிகளா மாறுவார்கள்? எதற்காக கர்த்தருடைய ஜனம் மாறுகிறார்கள்? எதற்காக கர்த்தரை நம்பி, கர்த்தரை விசுவாசித்து, கர்த்தரை அன்பு கூர்ந்து, கர்த்தரை தொழுது கொள்வேன் என்று முழு தீர்மானம் எடுத்து கர்த்தர் சபையில் வந்து தாத்காலிகமாக நிலைத்திருக்கிற விசுவாசிகள் ஏன் மாறுகிறார்கள்? அவர்கள் மாறுவதற்கான காரணம் என்ன? 2 காரணம். இது நெகேமியா பார்த்துட்டார் தம்முடைய ஜனங்கள் கிட்ட. அந்த 2 காரணம் ஜனங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்ச பிறகுதான் நெகேமியாவுக்கு ஒரு ரொம்ப பெரிய பயம் உண்டாச்சு. என்னதான் வெற்றிகரமான வேலை முடிஞ்சிருந்தாலும் அவருக்கு சந்தோஷத்தை அடையத்தக்கதான ஒரு மனம் இல்லை. 2 பிரச்சனை இருக்குது. யார்கிட்ட? அந்த ஜனங்கள்கிட்ட சரி, நம்மள்கிட்டயும் சரி. நானும் நாளைக்கு மாறலாம், நீங்களும் நாளைக்கு மாறலாம். முதலாவது பிரச்சனை, யூதர்கள்கிட்ட இருந்ததை நெகேமியா கண்டது. அவர்கள் தங்களுக்கு ஆலோசகராக வைத்திருக்கிற ஆள் தப்பான ஆள். யூதர்கள், உங்களுக்கு ஆலோசகர் யார்? ஹூ இஸ் யுவர் கவுன்சிலர்? நெகேமியாவோட காலகட்டத்தில் இந்த யூதர்களுக்கு இருந்த கவுன்சிலர் தப்பான நபர். நெகேமியா அல்ல, எஸ்ரா இல்ல, யூதர்களுக்கு இருந்த ஆலோசகர். யார் தெரியுமா யூதர்களுக்கு இருந்த ஆலோசகர்? அது கண்டுபிடிச்சார் நெகேமியா. அதனால வந்து இந்த ஜனங்க எப்போ வேணும் என்றாலும் இவங்க யார்கிட்ட ஆலோசனை கேட்கிறாலும் அவங்க கிட்ட திசை மாறி போவதற்கு வாய்ப்பு உண்டு. என்னதான் ஜெயத்துக்கு அடுத்த வசனம் 15-16 சொல்லியிருந்தாலும் 17, 18, 19 வாசிக்கும் பொழுது ஆபத்தான விஷயத்தை நெகேமியா பேசுகிறார். கொஞ்சம் கவனிங்கள். 6ஆம் அதிகார வசனம் 17. அந்த நாட்களில் 52 நாள்ல மதில் கட்டி முடிஞ்ச அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவின் இடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருந்தது. லெட்டர். இந்த யூதர்களுக்கு யார் ஆலோசனை கொடுத்து கொண்டு வருகிறது? நெகேமியா அல்ல, எஸ்ராவும் அல்ல. இந்த யூதர்கள்கிட்ட இருக்கிற, எருசலேமில் இருக்கிற யூதர்கள் அல்ல, யூதேயாவில் இருக்கிற யூதர்கள், பெரிய பெரிய லீடர்ஸ். இவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதும் இவர்களை நடத்துவதும் நெகேமியா அல்ல. நெகேமியாவுடைய ஆட்சியிலே கர்த்தருடைய கிருபை இருந்தபடியால் இவர்கள் ஒத்துழைத்தார்கள். ஆனால் இவர்கள் நேரடியாக நெகேமியா போல ஜெபத்திலே கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கிற ஆட்கள் அல்ல அவர்கள். இவர்கள் ஆலோசனை கேட்பது தொபியா. யார் இந்த தொபியா? இவங்கள்ட்ட இந்த கடிதங்கள் அங்க போகுது, அங்கிருந்து அவங்ககிட்ட இந்த கடிதங்கள் இவங்கள்ட்ட வருது. அவன் இருக்கிற இடம் எங்கே, அவன் யார் என்பதை நான் இப்ப கொஞ்சம் சொல்லி சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். ஆகையால் தான் நெகேமியாவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்கள் எல்லோரும் இயேசுநாதருடைய ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்கிறீர்களா என்று சந்தேகம். உங்களுக்கு வேறு யார் ஆலோசனை கொடுக்குற ஆட்களும் பூமியில் இருக்க வாய்ப்புண்டு. இவர்களுக்கு சரியான ஆள் இல்லை என்று நெகேமியாவுக்கு நன்றாக தெரியும். நெகேமியாவுக்கு இந்த யூதர்கள் ஆலோசனை கேட்கிற நபர் பயங்கரமான ஆள். டொபியா. டோ என்பதான எபிரேய வார்த்தைக்கு குட், யாவே என்பதான வார்த்தைக்கு வந்து கர்த்தர். அவன் அமோனியன். இப்போ வசனங்களை வாசிக்கிறேன். அவனுடைய பேரோட வார்த்தை என்ன தெரியுமா? டொபியா. டோ என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் குட், யாவே என்பதான வார்த்தைக்கு கர்த்தர், நல்ல கர்த்தர் என்பதான வார்த்தையின் அர்த்தம் அவன். ஆனால் அவன் யூதன் கிடையாது. பேர் வச்சுக்கிறது பார்த்தாக்கா யூதனுடைய பெயர் அவனுக்கு வச்சிருக்கிறது. ஆனால் அவன் யூதன் அல்ல, அவன் யூதன் அல்ல. அவன் என்ன பண்ணியிருக்கிறான்றது சொல்வதற்கு முந்தி ஃபர்ஸ்ட் இவன் யார்? 4ஆம் அதிகாரம் 4 வசனம் 3. அப்பொழுது அமோனியனாகிய தொபியா. யார் இவன்? அமோனியனாகிய தொபியா. அப்பொழுது அமோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, சன்பலாத் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். சொன்ன வார்த்தை என்ன? அவர்கள் மதில் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனாலும் அந்த மதில் விழுந்துரும் என்று சொன்னவன் இந்த தொபியா. இந்த தொபியாவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் யூதேயாவில் இருக்கிற யூதர்கள். இது நெகேமியாவுக்கு ஆரம்பத்தில் தெரியல, போக போகதான் தெரிய வந்தது. சன்பலாத்துக்கு தீர்க்கதரிசிகள் ஊழியம் செய்கிறார்கள்.
யூதருடைய தீர்க்கதரிசிகள் இந்த தொபியாவுக்கு ஆசாரியர்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அதான் பயம் இருக்கு. சம்திங் ராங். உங்க பிள்ளைகளுக்கு யார் ஆலோசனை கொடுப்பது? மொபைலா? ஆண்டவராகிய இயேசுநாதர் உங்களுக்கும் எனக்கும் உங்க பிள்ளைகளுக்கு ஆலோசகராக இருக்க வேண்டும். அப்படி பிள்ளைகள் ஆலோசனை கேட்க வேண்டியது நம்முடைய கர்த்தரிடத்திலே. இந்த அம்மோனியன் ஆகிய டொபியா, இவனை பத்தி டீட்டெயிலாக வருங்காலத்தில் கீழே போகும்போது பார்க்கலாம். இந்த டொபியா கிட்ட இருந்து கடிதங்கள் போய் கொண்டு வருகிறது. என்ன கடிதங்கள்? கொஞ்சம் இதோட பின்னணி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 7ஆம் அதிகாரத்துல, எஸ்ரா புஸ்தகத்துடைய 2ஆம் அதிகாரத்துல எப்படி பாபிலோன்ல இருந்து யூதர்கள் வந்தார்களோ அவங்களுடைய ஒட்டுமொத்த பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. அது அர்த்தம் நான் சொல்லுவேன். பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு போயிட்டு எருசலேமின் தேவனுக்கு நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொன்ன சக்கரவர்த்தி ஆகிய கோரேசுடைய கட்டளையின்படியே வந்த ஆட்கள் தேவாலயத்தை கட்டினார்கள். ஆனால் எருசலேமில் அவர்கள் வசிக்கவில்லை. ஏனென்றால் எருசலேமுடைய மதில் இடிக்கப்பட்டிருந்தபடியால் சத்துருக்கள் எப்போ வேணுமென்றாலும் வந்து அங்க வசிக்கிற யூதர்களை தாக்க வாய்ப்புண்டு. ஆகையால் அங்கிருந்து வந்த யூதர்கள் எருசலேமில் வசியாமல் தங்களுடைய சொந்த இடங்கள், சொந்த விவசாய பூமியை அவர்கள் பிடித்து அந்த இடத்துல வசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு என்ன தேவை? பாதுகாப்பு தேவை. அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை என்றால் அவர்களுக்கு அந்த வட்டாரத்தில் இருக்கிற கவர்னர், அதிபதியுடைய ஃபேவர் ரொம்ப அவசியம், தயவு ரொம்ப அவசியம். இந்த டொபியா என்று சொல்லப்படுகிறவன், இவர் டிரான்ஸ் ஜோர்டன் என்று சொல்லப்படுகிற இடத்துடைய கவர்னர். சன்பல்லாத் என்று சொல்லப்படுகிறவன் சமாரியாவுடைய கவர்னர். எருசலேமுக்கு யார் கவர்னர்? நெகேமியா. அது உங்களுக்கு மேப் போட்டு காட்டும் போது இங்க இருக்கிற பிரச்சனை, எதற்காக இவர்கள் டொபியாவோட கூட இந்த யூதர்கள் உறவு வைத்தார்கள் உங்களுக்கு புரியும். அந்த ரெட் கலர்ல தெரிகிறது எல்லாமே ஜோர்டன், யோர்தான் வட்டாரம். நீங்க கொஞ்சம் மேல போனீங்கன்னா யோர்தான் நதி இருக்கிறது, பார்க்கிறீர்கள், மேல பார்க்கலாம். நீங்க மேல வந்து யோர்தான் நதி. இந்த சைடில் இருக்கிறது எருசலேம். இந்த எருசலேமுக்கு ஈஸ்ட் சைடு வருகிறது யோர்தான். இந்த யோர்தான் மேல் பகுதி இருக்கிற ஒட்டுமொத்த வட்டாரத்துக்கும் யார் கவர்னர்? டொபியா. அதற்கு நீங்க கொஞ்சம் மேல போனீர்கள் என்றால் கலிலேயா வருது. அந்த கலிலேயா பகுதிக்கெல்லாம் கவர்னர் யாரு? சன்பல்லாத். ஆனால் இந்த சைடில் இருக்கிற எருசலேமுக்கு கவர்னர் யாரு? நெகேமியா. ஆகையால் இந்த 2 வட்டாரங்களிலிருந்து நெகேமியாவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கிறது. இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெடிட்டரேனியன் சி இருக்குது, கடல் இருக்குது. இந்த சைடு இடம் கிடையாது. ஆகையால் 2 பட்சத்திலிருந்தும், சன்பல்லாத்துக்கிட்ட இருந்தும் டொபியாவுக்கிட்ட இருந்தும் நெகேமியா ரொம்ப கஷ்டப்பட்டதை நாம் பின்னாடி இருக்கிற அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆகையால் பாபிலோன்ல இருந்து வந்த யூதர்கள் அவர்களுக்கு பாதுகாப்புக்கு அதிபதியுடைய தயவு தேவை என்று இந்த டொபியாவோடு கூட அவர்கள் உடன்படிக்கை வைக்கிறார்கள். எப்படியாப்பட்ட உடன்படிக்கை தெரியுமா? 6ஆம் அதிகாரம் வசனம் 17-18. அந்த நாட்களில் யூதேயாவில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவின் இடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாய் இருந்தது. 18. அவன் ஆராகின் குமாரனாகிய ஜெகனியாவுக்கு மருமகனாய் இருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகானன் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாரத்தியை விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் யூதேயாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள். இந்த ஆட்கள் குறிப்பிட்டு சொன்ன ஆட்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், மதில் கட்டும் பொழுது இருந்த லீடர்ஸ். அவர்கள் 2 லீடர்ஸ். அந்த செக்கனையா என்று சொல்லப்படுகிறவன் தன்னுடைய பெண்ணை வந்து இந்த தொபியாவுக்கு திருமணம் பண்ணி கொடுத்திருந்தான். அப்படி அவர்களுக்கு பிறந்த யோனதான் என்று சொல்லப்படுகிற அவனுடைய மகனுக்கு மெசுல்லாம் என்று சொல்லப்படுகிற இன்னொரு லீடர், யூதேயாவில் இருக்கிற லீடர், அவங்க பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்திருந்தான். இப்படி திருமணம் பண்ணும் பொழுது அவனும் அவனுடைய மகனும் யூதருடைய பெண்களை திருமணம் செய்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய தமிழான வார்த்தை வருது. வசனம் 18 கடைசியில் பார்க்கும் பொழுது ஆணையிட்டு கொடுத்தான். ஆணையிட்டு கொடுத்தான்ற வார்த்தைக்கு அர்த்தம் பால். ஞாபகம் இருக்குதா? பால்ன்ற வார்த்தை எதுக்கு சொல்லப்பட்டது? பியல்செபூல், பால். பால் என்ற வார்த்தைக்கு வந்து ஆணை என்று சொல்லுகிறார்கள். அதோட ரூட் மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர், பிசாசுகளுடைய தலைவன் பால் என்று இயேசுநாதர் குறித்து குற்றம் சாட்டினார்கள். அதே பால் என்ற வார்த்தை தான் அந்த ஆணை என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதாவது டொபியா சொன்ன வார்த்தை, உங்கள் அனைவருக்கும் இந்த திருமண உடன்படிக்கை நிமித்தமாக நான் தான் உங்களுக்கு அதிபதி, பால். ஆகையால் எருசலேம்ல யூதேயாவில் என்னெல்லாம் நடக்குதோ ஒட்டுமொத்த தகவலும் நீங்கள் எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று இந்த திருமண உடன்படிக்கை நிமித்தமாக உடன்படிக்கை செய்திருந்தான் டொபியா, கவர்னர். ஆகையால் உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று அவன் நெகேமியா வருவதற்கு முந்தி எஸ்ரா வந்த காலகட்டத்தில் எப்பயும் இந்த விஷயம் நடந்திருக்கிறது.
நெகேமியாக்கு தெரிஞ்சிச்சு சம்திங் ராங். நான் போனதுக்கப்புறம் நான் கட்டின இந்த ஒரு கதவுகள் இடிக்க வாய்ப்பு உண்டு, மறுபடியும் கர்த்தருடைய தயவில் கட்டப்பட்ட இந்த மதில்கள் சுட்டரிக்கப்பட வாய்ப்பு உண்டு, தரமட்டமாக்கப்பட வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இங்க இருக்கிற ஜனங்கள் வேறொருத்தனோடு கூட தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கிற ஜனங்கள் யாருமே எஸ்ராவுக்கு தொடர்பு இல்லை. எஸ்ரா பேரை சொல்லவில்லை. எஸ்ராவுடைய பேரு 8ஆம் அதிகாரத்தில் தான் வருகிறது. ஆசாரியன், பிரதான ஆசாரியன், உண்மையுள்ள ஊழியக்காரன். இவர் வர்றதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்தார். 458 444 நடக்கிற சம்பவம் இது. கவனித்திருக்கலாம். உங்களை விட பிள்ளைகளுக்கு உங்களுடைய பவரோட பிள்ளைகள் உலகத்தார்கிட்ட யாருக்கெல்லாம் ஒப்பந்தம் வைக்கிறாங்களோ அவங்களுடைய பவர் ரொம்ப ஜாஸ்தி. உங்களுடைய வார்த்தையை கேட்பதை பார்க்கலும் அவங்களுடைய வார்த்தையை அவர்கள் ரொம்ப ஈஸியாக கேட்பார்கள். உங்ககிட்ட நெருங்கி இருக்கிறதை பார்க்கலும் பிள்ளைகள் அவங்கள்ட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா உலகத்தின் வல்லமை உங்களுடைய வல்லமை பார்க்கல ரொம்ப பெருசு. ஆகிய நெகேமியாக்கு நன்றாக தெரியும், இவர் போன உடனே இந்த ஒட்டுமொத்த அற்புதமான வேலையை நாசமாக்குவார்கள். இவங்களே பண்ணிடுவாங்க யூதர்கள். யாரை பேச்சு கேட்டுன்னு? டொபியோட பேச்சு கேட்டு. நம்முடைய பிள்ளைகள் உலகத்தாருடைய வார்த்தை கேட்டு ஆரோக்கியத்தை கெடுக்க வாய்ப்பு உண்டு, மனசு கெடுக்க வாய்ப்பு உண்டு, வாழ்க்கை கெடுத்துக்கொள்ள வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளுக்கு உலகத்தில் இருக்கிற ஆட்களுடைய ஆலோசனை தான் அவர்களுக்கு நடத்துமானால் நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கெடுத்துக்கொள்வார்கள். இதை நீங்கள் நான் புரிஞ்சுக்கணும். தூக்கத்தை கெடுத்துக்குவாங்க, உடலை கெடுத்துக்குவாங்க, சரித்தின் அவயவங்களை கெடுத்துக்குவாங்க, கல்வியை கெடுத்துக்குவாங்க, ஞாபக சக்தியை கெடுத்துக்குவாங்க, அழகை கெடுத்துக்குவாங்க, எல்லாத்தையும் கெடுத்து போடுவார்கள் அவர்கள். ஏன்றால் அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது அந்தகாரத்தின் வல்லமை. அங்கிருந்து காப்பாத்துறது உங்களுக்கு ரொம்ப பெரிய வேலை. நீங்கள் பசங்களை எங்கன்னா விட்டு எப்படின்னா போகணும்னு நீங்கள் எண்ணினீர்களானால் ரொம்ப டேஞ்சர். அது எனக்கு ரொம்ப நெகேமியாட்ட பிடிச்ச விஷயமே அது ஒன்று தான். வெற்றிகரமான வேலையை செய்து முடித்திருந்தாலும் நெகேமியா அது நிமித்தமாய் சந்தோஷப்படாமல் எப்படி அதை பாதுகாக்கும் இந்த ஜனங்கள் மாற வாய்ப்புண்டு என்று நன்றாக அறிந்திருக்கிறார். மதில் கட்டிருந்தாலும் மதியில தாண்டி ஒரு வல்லமை வந்து கொண்டிருக்கிறது இந்த ஜனங்களை திசை திருப்புவதற்கு. கடிதங்கள் நீங்கள் என்ன தான் பசங்களுக்கு போட்டு என்ன தான் வாங்கி கொடுத்து பசங்களை நீங்கள் பத்திரமா வச்சிருந்தாலும் அது மிஞ்சி ஒடிச்சு வருகிற உலகத்தின் போக்கு இருக்கிறது. அதனால நீங்கள் உங்களுடைய சுய பலத்தில் கொடுக்குற பாதுகாப்பெல்லாம் பத்தாது, கொஞ்சம் கூட பத்தாது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? 6:19 அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். யாரு? யூதர்கள். இந்த பெரிய பெரிய லீடர்ஸ் மதிலை கட்டுவதற்கு எழும்புனாங்க பாருங்க. அவர்கள் முதலாவது தொபியாவை பத்தி இவர்கள் நெகேமியா கிட்ட பேசின்னு இருக்கிறாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க தொபியா பத்தி நன்மையான விஷயங்கள் நெகேமியா சொன்னா அவர் ஈஸியா ஏத்துக்குவாருன்ட்டு. நெகேமியா என்ன மாதிரி ஆளுன்னு இன்னும் புரியல அவங்களுக்கு. தொபியா யார், அவன் பின்னணி என்ன, எல்லாமே நெகேமியாவுக்கு நன்றாக தெரியும். எதற்காக தொபியாவை குறித்து நெகேமியா கிட்ட நன்மையா பேசி கொண்டிருக்கிறார்கள், நல்ல விஷயங்கள். இவர்கள் போல நெகேமியாவும் உடன்படிக்கைக்குள்ளாக போயிட்டு சத்தியம் பண்ணுவதற்காக. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரை இயேசுநாதரை பிசாசு சோதித்த சோதனை தான் ஞாபகத்து வருகிறது. எப்படி பேசுகிறார்கள் கவனிங்கள். தொபியா ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் அர்த்தெக்ஸிலிருந்து கடிதத்தை வாங்கி இடிச்சு தரமாட்டமாக்குறாங்களே, புத்தி இல்லை. நம்ம பசங்களை எதுக்கு எடுக்குதோ நம்ம பசங்க அங்கே தான் ஓடின்னு இருப்பாங்க. நீங்கள் பாருங்க, நல்லா எந்த தியேட்டருக்கு கெடுக்குதோ அங்கே தான் போவாங்க, எந்த சினிமா கெடுக்குதோ அங்கே தான் போவாங்க, எந்த ஆள் சினிமா செலிபிரிட்டிஸ் எவன் கெடுக்கிறானோ எவன் கெடுக்கிறாளோ அவங்க கிட்ட தான் போவாங்க. நம்ம பிள்ளைங்க உங்ககிட்ட என்கிட்ட வர மாட்டாங்க. அவங்க தான் அவங்களுக்கு தேவை. ஆனால் அவங்க தான் கெடுக்க நாசமாக்குறது பசங்களை. படிப்புலேருந்து திசை திருப்புறது, பொறுப்புலேருந்து திசை திருப்புறது, குடும்ப நிலவரத்தை உயர்த்துன்றது திசை திருப்புறது. பசங்க அந்த பொறுப்பில் வராது. குடும்ப நிலத்தை மாற்றணும், நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், நல்ல விஷயங்கள் குடும்பத்தில், அதெல்லாம் பசங்களுக்கு வராது. ஏன்னா பசங்களுக்கு ஆலோசனை கொடுத்து திசை திருப்புறது உலகத்தில் இருக்கிற மோசமான ஆட்கள் இருக்கிறாங்க. இவன் என்ன மாதிரி வார்த்தை சொன்னான், அவர்கள் மதில் கட்டினால் நரி ஏறினாலும் அந்த மதில் உடைஞ்சுன்னு சொல்லுவான். அவனை பற்றி நல்ல விஷயங்களை நெகேமியாவோட காதில் சொல்கிறாங்க. நெகேமியா புரிஞ்சிச்சு, இவர்கள் இன்னும் மோசமாக்கப்படுற நிலையில தான் இருக்கிறார்கள், மட்டமான நிலையில் இருக்கிறார்கள் யூதர்கள். இந்த லட்சத்தை நான் போனாக்க என்ன ஆகும், இந்த ஜனங்கள் என்ன ஆவார்கள், இந்த மதில் என்ன ஆகும், மறுபடியும் கர்த்தர் பாபிலோன்ல வேற என்ன இவங்களை தூக்கி போய் சரியா அமுச்சு விட்டுருவாரு. அந்த பயம் அவங்க சொல்லிந்துக்கு. யூதர்கள் டொபியா குறித்து நன்மையா சொல்லும் பொழுது நெகேமியா இன் ரிட்டன் அதை ஏத்துக்கணும் அப்படியே என்று சொல்லவில்லை. நெகேமியா பேசிந்து வேற வார்த்தை. வசனம் 19 அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போனார்கள். தொபியா எனக்கு பயம் உண்டாக கடிதங்களை அனுப்புவான். தொபியா எப்போ நன்மையான அவன் செய்கிற நன்மைகளை யூதர்கள் ஒரு தலையில ஏற்றி அவனுக்கு சாதகமாக திசை திருப்பன் பார்க்குறாங்களோ நெகேமியா ஒத்துக்கல. மாறாக அவன் ரொம்ப மோசமானவன், வேணா அவனுக்கு நிரூபிக்கிறப்பார் என்று அவனுடைய மோசமான காரியங்களை சொல்லும் பொழுது திருப்ப அவகிட்ட இன்னொரு கடிதம் வருது, நெகேமியாவை பயமுறுத்துற மாதிரி. நெகேமியா நிரூபிக்கிறார், லிசன், நம்ம பசங்களுக்கு அவங்க போகிற வழி தப்பு, நீங்கள் என்னத்தான் நிரூபித்து பார்த்தாலும் அவங்களுக்கு புரியாது, தலையில் ஏறாது.
சினிமாவில் இருக்கிற ஆட்களை நம்பாதவங்கள போலியான ஆட்கள், அவர்களாம் நாடகம் போடுறவனுங்க, அவன் வாழ்க்கையில் அநேக குப்பை ரொம்ப இருக்குது என்று நீங்கள் சொல்லி பார்த்தாலும் நான் அவனை தான் ஃபாலோ பண்ணேன், அவ்வளோதான் நான் ஃபாலோ பண்ணணும். நெகேமியா ஒரு பெரிய வேலை செய்கிறார். 2 வேலை நடக்குது. ஒன்று, ஃபஸ்ட்டு இந்த மதிலை காப்பாற்றணும். 2வது, இந்த ஜனங்களை மாற்றணும். மதிலை காப்பாற்றுறதுக்கு ஒரு வேலையை செய்கிறார். அதை இப்போ நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஜனங்களை காப்பாற்றுறது அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படி மாற்றுறாரு ஜனங்களை. 7ஆம் அதிகாரம் 1-2. அலங்கம் கட்டி முடிந்தது. கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு 2 ரொம்ப முக்கியம். நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவன் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். எதற்கு ஏற்படுத்துறாரு 2 பேரை என்ற கவனிங்கள். எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தின. ஏற்கனவே இந்த 10 கதவுகள் 10 கேட் இருக்கு சூழ்ந்து. அது அடுத்த வாரம் உங்களுக்கு திரும்ப போட்டு காண்பிப்பேன். அந்த 10 கேட்ல இருக்கிற ஒட்டுமொத்த ஆட்களுடைய சேவகர்களுக்கு கமாண்டராக, சீஃபாக, அதிபதியாக அனானி என்று சொல்லப்படுற இன்னொருவரையும், அனானி என்று சொல்லப்படுற தன்னுடைய சகோதரனையும் நியமிக்கிறார் நெகேமியா. இதே அவருடைய சகோதரன் தான் 1ஆம் அதிகாரத்தில் நெகேமியா சந்தித்து இருக்கிற மோசமான நிலையை தகவலாக கொண்டு போய் சேர்த்தார். அவருடைய சகோதரனை பற்றி நெகேமியா விவரித்து சொல்லவில்லை. இன்னொரு ஹனனி என்று சொல்லப்படுற நபரை பற்றி நெகேமியா இந்த இடத்துல பேசிட்டு இருக்கார். நான் அவரை பற்றி மாத்த சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அங்கதான் 6ஆம் அதிகாரத்தோட முடிவிலையும் 7ஆம் அதிகார துவக்கத்திலும் நெகேமியாக்கு உண்டான ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சது போல ஆச்சு. நெகேமியாக்கு இந்த ஆளை பார்த்த உடனே, நான் என் சகோதரனாகிய ஆனானியையும், அவருடைய சொந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரன். அடுத்த இன்னொரு நபரை பற்றி சொல்றது கவனிங்கள். அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். யார் இந்த அனனி? இந்த அனனியா என்று சொல்லுகிறவர் யார்? கனனாயா, கர்த்தர் தயவுள்ளவர். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் 2 வார்த்தை அவனை பற்றி சொல்லப்படுது. 1, தேவனுக்கு பயந்தவனும். 2வது, அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவன். இந்த மாதிரி ஆளை யூதர்களுக்குள்ள தேர்றாரு. தன்னோட சகோதரர்களும் இன்னும் அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வரல. சொந்த சகோதரன். இவரை மாதிரி யோசிக்கிறவங்க இல்லை, இவரை மாதிரி நிலவரத்தை பார்க்குறவங்க இல்லை, இவரை மாதிரி இந்த இருக்கிற யூதர்கள் நாளைக்கு எப்படி மாறுவார்கள்ன்றது சரியாக பார்த்து அதுக்கு ஒரு பிராயச்சித்தத்தை ஏற்படுத்தத்தக்கதாக யோசிக்கிற இவரை போல ஒரு நபர் இல்லை. தீத்துவை பற்றி 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல், தீத்துவை நான் காணும் வரைக்கும் எனக்கு சமாதானமே இல்லை. சுவிசேஷத்திற்காக வாசல் திறந்திருந்தாலும் அந்த சுவிசேஷ ஊழியத்திற்காக போவதற்கு எனக்கு மனம் இல்லை. என்றால் உங்ககிட்ட இருந்து நான் அனுப்பின தீத்து மறுபடியும் உங்களுடைய நிலைமையை எனக்கு சொல்லி புரிய வைக்க வரைக்கும் தீத்துவுடைய பிரசன்னத்தை ஆழமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்று பவுல் ரொம்ப சஞ்சலத்தோடு பேசுகிற வார்த்தை 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர். யூதர்களுக்குள்ள இருக்கிற அதிகாரிகளை ஆராய்ந்து பார்க்கிறாரு. கர்த்தருடைய தயவுல ஒரு மனுஷன் கிடைக்கிறாரு, நெகேமியாவுக்கு. அந்த மனுஷன் முதலாவது தேவனுக்கு பயந்தவன். உங்களுக்கும் எனக்கும், உங்க பிள்ளைகளுக்கும், நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் யாராவது ஒரு நல்ல ஆலோசகராக யாரையாவது நம்ம பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த நபர் யாரா இருக்கணும்? சத்தியமுள்ள தேவனுக்கு பயப்படுறவங்களா இருக்கணும். அந்த யரே என்பதான பயம் என்ற தேவனுடைய பயம் என்ற வார்த்தை அது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு தீர்வுகளான வார்த்தை. 6ஆம் அதிகாரத்தின் முடிவுக்கும் 7ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திற்கும். 6ஆம் அதிகாரத்தின் முடிவில் என்ன முடிஞ்சது? வசனம் 19, அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போனார்கள். தொபியா எனக்கு என்ன வார்த்தை? பயம் உண்டாக, சேம் யரே, பயம் உண்டாக. 7:2, நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு என்ன வார்த்தை? பயந்தவனும். பயம். யார் இந்த தேவனுக்கு பயப்பட்ட இந்த மனுஷன்? நெகேமியா ஒட்டுமொத்த மதில் வேலையோடைய அதோடைய பாதுகாக்கிறவராக அது எல்லாத்தையும் நடத்தி அங்க இருக்கிற ஒட்டுமொத்த போர் வீரர்களை காவல் காக்கிற ஆட்களுக்கு அதிபதியாக இந்த நபரை நெகேமியா நியமிக்கிறார். அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரத்தில் எஸ்ராவை கொண்டு வரார். எதற்காக? ஜனங்களை மாற்றுவதற்காக. ஜனங்களை மாற்றணும், மதிலை காக்கணும். இந்த 2 வேலையில நெகேமியா ரொம்ப தலை போட்டு சஞ்சலத்தோடு இருக்கிறார். அதற்கு முதல் வேலை முடிஞ்சது என்ன? உண்மையான தேவனுக்கு பயந்த அனனியா என்பதான ஒரு நபர் கிடைச்சாரு நெகேமியாவுக்கு. யார் தேவனுக்கு பயப்படுகிறவன்? ஒருவன் தேவனுக்கு பயப்படுறானா இல்லையான்றது நமக்கு எப்படி தெரியும்? நெகேமியாவுக்கு எப்படி தெரியும்? தேவனுக்கு பயப்படுகிறான். தேவனுக்கு பயப்படுகிற எவனும்
உண்மை உள்ளவனா இருப்பான். தேவனுக்கு பயப்படாத எவனும் உண்மை உள்ளவனா இருக்க வாய்ப்பில்லை. பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்க மாட்டான், மனைவிக்கு உண்மையா இருக்க மாட்டான், புருஷனுக்கு உண்மையா இருக்காது மனைவி, வேலைக்கு உண்மையா இருக்க மாட்டார்கள். தேவனுக்கு பயப்படாத எந்த ஆத்மாவும் உண்மையா இருக்க வாய்ப்பில்லை. என்ன தேவனுக்கு பயப்படுதல் என்றால், தேவனுக்கு பயப்படுற மாத்திரம்தான் பாவத்தை விட்டு விலகுவான், லஞ்சத்தை விட்டு விலகுவான், பொய்யை விட்டு விலகுவான், ஆபாசமான காட்சிகளை விட்டு விலகுவான். யார் பார்த்தா என்ன, பார்க்கலனா என்ன, நான் தனிமை எந்த பாவம் செய்யலாம் என்று ஒருவன் சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற எந்த ஒரு ஆத்மாவும் தனிமை இருக்கும்போது கூட அவன் பாவம் செய்வது கிடையாது. காரணம், அவன் பயப்படுறது கர்த்தருக்கு. கர்த்தர் ஒரு ஆத்மாவை பார்க்கிறதாக ஒரு ஆத்மாவுக்கு புரிஞ்சுது என்றால், அவன் தனிமையா இருந்தாலும் பாவம் செய்வதற்கான வழிகள் இருந்தாலும் கண்டிப்பாக செய்ய மாட்டான். காரணம் என்னவென்றால், கர்த்தர் தன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்றது அவனுக்கு சுத்தமுள்ள மனசாட்சியில புரியும். ஆகையால் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் உண்மையா இருக்கிறான், பாவம் செய்யாமல் இருக்கிறான். அவனை நம்பி எந்த பொறுப்பு வேணும் என்றாலும் கொடுக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனை நாம் நம்பி பணத்தொகையை ஒப்பு கொடுக்கலாம், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கலாம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கலாம், கர்த்தருடைய திருச்சபையை ஒப்பு கொடுக்கலாம், பொருள்களை ஒப்பு கொடுக்கலாம், நிலங்களை ஒப்பு கொடுக்கலாம். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்கு பயப்படாதவன் கிட்ட எத்தையும் ஒப்பு கொடுக்க முடியாது. எப்படி தெரிய ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்பது? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாவத்தை விட்டு விலகுகிறவன். உங்களுக்கு எப்படி தெரியும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாவத்தை விட்டு விலகி இருக்கிறான் என்று? கர்த்தருக்கு பயப்படுறன மாத்திரம் ரொம்ப ஈஸியா பர்சுவேட் பண்ண முடியாது, மனசு மாற்ற முடியாது. மேலகுருங்க எல்லாரையும் தோபியா மாத்திருக்கிறான், இந்த நபரை தோபியா மாத்தவில்லை. எப்படி நெகமியாவை தொபியா மாத்தாமல் இருக்கிறானோ அதே போல இந்த அனனியாவையும் தொபியா மாத்தவே இல்லை. ஆகல் தான் நெகமியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். தேவனுக்கு பயப்படுகிற இவன் உண்மை உள்ளவனா இருக்கிறபடியால் இவனை தூக்கி என் ஸ்தானத்தில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மதில் வேலையை எப்படி முடிச்சாரோ திருப்ப அந்த மதிலை மெயின்டைன் பண்ணுவதற்கு இவரை கொண்டு போய் அதிகாரியாக நியமிக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறவன் எந்த ஒரு பொருள் காட்சினால ஈஸியா பர்சுவேட் ஆக முடியாது. இட்ஸ் வெரி ஹார்ட் டு பர்சுவேட் தான். மனசு மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்கு பயப்படுறவங்களை கடைசியாக 2 வாசனம் முடிச்சிடறேன் டைம். நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும். இந்த அரண்மனை எதுன்னு தெரில, சாலமோன் கட்டின அரண்மனையா, தாவீது கட்டி வச்ச அரண்மனையா, ஏறக்குற தேவாலயத்துக்கு பின்னாடி நார்த் சைடு இருக்கிற ஒரு அரண்மனை, இடிக்கப்பட்ட அரண்மனைக்கு இவருடைய பூர்வ பிதாக்கள் அதை காக்கிற ஆட்களாக இருந்தார்கள். அதில் வந்த சந்ததியிலிருந்து இந்த சகோதரன் அனனியன் என்று சொல்ல போற இந்த சகோதரன் அந்த வேலையில் இருந்தார். ஆனால் இந்த சகோதரன் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்து எந்த விதமான பொருள் திருடவோ, யூதர்கள் பண்ண பாவமான காரியங்கள் நான் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத எடுத்து சொன்னேன் உங்களுக்கு. அவங்களுக்குள்ளேயே வட்டிக்கு விடுறது, அவங்களுக்குள்ளேயே நிலத்தை வசப்படுத்தி கொள்வது, அவங்களுக்குள்ளேயே பிள்ளைகளை அடிமை எடுத்துக்கிற எல்லாம் யூதர்கள் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்படியாப்பட்ட எந்த குற்றஞ்சாட்டுதலும் இந்த அனனியா மேல் இல்லை. ஏன்? இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். அந்த மாதிரி பாவமான காரியங்களை இவன் செய்யவில்லை. கர்த்தருக்கு பயப்படுற ஒண்டிதான் அவனுக்கு நன்றாக தெரியும். நான் கண்ணு மூடினால் இந்த தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அதனால் உலகத்தான் என்னத்தான் பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரம் மயங்க மாட்டான். ஏன்னா கடைசியில் சந்திக்கிறது இந்த பயங்கரமான தேவன். இவருக்கு நீங்களும் நானும் கணக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் சொல்ற வார்த்தை, நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டியதா இருக்கிறது. அவன் தன் கிரியைக்கு தக்க பலனை அவர்கிட்ட பெறுவான். உங்களை ஏமாத்திட்டு என்னால் இங்கே உங்களை கண் மூடிட்டு ஏதாச்சும் இங்கே பண்ண எனக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. இந்த கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். பார்த்து தாக்குறாரு என்ன பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் உங்களையும் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறதாக நாடகம் பண்றது என்னை ஏமாத்தலாம், நீங்கள் உங்களை ஏமாத்திக்கொள்ளலாம், கூடுகிறவங்களை ஏமாத்தலாம். ஆனால் பாவத்தை ஏமாத்தப்படி நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். அது ஒருவன் பாவத்தை மேற்கொள்கிறான் என்றால், ஒருவன் பண ஆசையை மேற்கொள்கிறான் என்றால், ஒருவன் இச்சையை மேற்கொள்கிறான் என்றால், ஒருவன் விபசாரத்தனத்தையும் வேசித்தனத்தையும் மேற்கொள்கிறான் என்றால், யார் அவன்? இந்த வேதாமத்தின் தேவனுக்கு பயப்படுகிறவன். எனக்கு கணக்கு கொடுக்கணும். யார் போனோகிராஃபி பார்க்காம இருப்பான்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன். யார் திருடாம இருப்பான்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன். யார் ஏழைகளுக்கு இறங்குவான்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன். யார் வாரி எறிப்பான் ஐஸ்வர்யத்தை? கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆகையால் கர்த்தர் உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, 10 நகரத்திற்கு நீ தலைவனாயிரு என்று கர்த்தருக்கு பயப்படுகிற ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஈவு, ரிவார்டு. நீங்களும் கர்த்தருக்கு பயந்திருந்தால் போதும். கர்த்தர் நம்பி கொடுக்குற குடும்பமாகட்டும், பிள்ளைகளாகட்டும், சபையாகட்டும், நமக்கிட்ட எடுத்துக்கொள்ள யாருக்குமே உலகத்தில் இருக்கிற எவனுக்குமே தெம்பில்லை. அது உலக பிசாசாராக கூட இருக்கலாம். ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து சொல்ற வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற உண்மை உள்ளவன் சொல்ற வார்த்தை, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. ஆகையால் உங்களுக்குள்ள இருக்கிறவர் ரொம்ப பெரியரா இருக்கிறதுனால உலகம் என்னத்தான் இழுத்தாலும் நம்மள பசங்களை
போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா புடிச்சு இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற உண்மை உள்ளவன். இந்த அனனியா யாருன்னு ரொம்ப யோசிக்கிறேன், தேடுறேன். எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை. டோபியா பத்தி அவ்வளவு தகவல் இருக்கிறது. ஆனா கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருக்கிற இந்த அனனியா பத்தி ஒரு தகவலும் இல்லை. அவங்க அப்பா யாருன்னு இல்ல, எந்த கோத்திரம் தெரியல, எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல, எந்த ஒரு அரண்மனையில் ஒரு அதிகாரியா இருந்தாருன்னு தெரியல, ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த அனனியா பத்தி பார்க்கும்போது இவருடைய பூர்வீகம் தெரியாமல் போனாலும் இவருடைய கர்த்தருக்கு பயந்த நற்கிரியை பிரத்யட்சமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து ஒரு வாழ்ந்த வாழ்க்கை வெளிச்சமா இருக்கிறது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இந்த அனனி யூதர்களுக்குள்ள வெளிச்சம் போல அப்படியே ஜொலிக்கிறாரு. என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறார், கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன், கர்த்தரோட வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிறவன், கர்த்தரோட நேரத்தை அலட்சியப்படுத்தாதவன், கர்த்தரை எப்போதும் தொழுது கொள்கிறவன். வசனம் 5:7-5. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவர செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். ஏனென்றால் 6ஆம் அதிகாரத்தின் முடிவிலே நெகேமியுடைய எண்ணம் ரொம்ப சஞ்சலப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அனனி என்பதான நெகேமியா போலவே அவருக்கு பயப்படுற ஒரு சகோதரனை கொடுத்தார். இப்ப ஜனங்களை மாத்தணும். என்ன செய்யறது? இவங்க மாறாம இருக்கிறாங்களே, உலகத்துக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறார்களே, அழிவை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்களே, என்ன செய்வது? அழிவுக்கு போற பாதை விசாலம் என்று இயேசுநாதர் சொல்லவில்லையா? ஜீவனத்துக்கு அடுத்த பாதை நெருக்கமானது என்று கர்த்தர் சொல்லவில்லையா? அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு எண்ணத்தை நெகேமியாவுக்கு தருகிறார். என்ன செய்யணுன்றதுக்காக. கர்த்தருக்கு பயப்படுகிற ஆத்துமாக்களே, உங்ககிட்ட கர்த்தர் மறுபடியும் பேசுவார். உங்ககிட்ட கர்த்தர் பேசுகிறவர். எல்லாத்தையும் கர்த்தர் பேசுறது கிடையாது. உங்களுடைய எண்ணத்தில், உங்களுடைய மனசாட்சியிலே, உங்களுடைய ஆத்துமாவில் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி உங்களை கர்த்தர் கண்காணிக்கிறார் என்று ஒரு சூழ்நிலையிலும் தனிப்பட்ட உள்ளாரில் நீங்கள் இருந்தாலும் அவர் பார்க்கிறார் என்று அவருக்கு பயந்து பாவமான காரியங்களை பார்க்கவோ சிந்திக்கவோ யோசிக்கவோ செயல்படவோ நீங்கள் தூரமாக இருந்தால் பாவத்தை விட்டு கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். நிச்சயமாக உங்கள்கிட்ட பேசுவார். உங்கள் ஆத்மாவில் பேசுவார். அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். ஊழியக்காரன் கூட அந்த ஒரு பாக்கியம் கிடையாது. ஊழியக்கார கர்த்தருக்கு பயந்தாலும் ஊழியக்காரர்கிட்ட கர்த்தர் பேசுவார். விசுவாசிகள் யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்தால் உங்களிடத்திலே கர்த்தர் யாருக்குமே புரியாத விஷயங்களை உங்களிடத்திலே பேசி புரிய வைப்பார். பார்க்க முடியாத காரியங்களை உங்களை கொண்டு பார்க்க வைப்பார். நடத்த முடியாத சூழ்நிலையிலே உங்களை கொண்டு நடத்துவார். சரி செய்ய முடியாத விஷயங்களை உங்களை கொண்டு சரி செய்வார். அதனால தான் மரியாள் அம்மாவுடைய விஷயம் ரொம்ப முக்கியம். காண ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் தீர்ந்து போனது என்று சொன்னவொன்னு அவங்க அங்கே இங்கே போகாமல் நேரடியாக வந்தது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அண்டையில். திராட்சரசம் தீர்ந்தது. மாப்பிள்ளை என்ன நினைக்குவாங்க, பொண்ணு வீட்டுக்கார் என்று சொன்ன ஒன்று அந்த அம்மா கரெக்டாக யாட்ட போகிறது ஆண்டவரை இயேசுனதற்கிட்ட. என் வேலை இன்னும் வரவில்லை. என்ன மீனிங்? நீர் எதிர்பார்க்கிற மாதிரி என்னால் செய்ய முடியாது, ஆனால் செய்வேன். நீ நினைக்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன். அந்த அம்மா வேற எதுவுமே யோசிச்சிருக்கிறாங்க. இந்த திராட்சரசத்துடைய பரிகாரத்தை இப்படி செய்யணுன்றது அவங்க மைண்ட்ல இருந்திருக்குது. கர்த்தர் சொல்ற வார்த்தை, ஸ்திரீயே, மேடம் மேடம், டோன்ட் கன்சிடர் மீ ஆஸ் யுவர் சன் as I was before, but hereafter no, my father is above. ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியும். போயிட்டு வேலைக்கார்ட்ட போய் சொல்ற வார்த்தை, அவர் என்ன சொன்னாலும் எதிர் பேசாம நீங்க செய்யணும். அது கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற பெரிய ஒரு வெளிப்பாடு. நீங்கள் பயந்தால் கர்த்தர் உங்ககிட்ட நிச்சயமாய் பேசுவார். எந்தெந்த சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்தாலும், குடும்ப தலைகீழா இருந்தாலும், அந்தகாரப்பட்டிருந்தாலும், ஏன் மரணமே உண்டா இருந்தாலும், அந்தகாரப்பட்டிருக்கிற வழி போக தெரியாமல் அடிசூடு போல பிரச்சனைகள் நிரம்பி இருக்கிற சபையாகட்டும், குடும்பம் ஆகட்டும், ஒரு ஆத்மாகட்டும், அவனை தெளிவான பாதையில் நடத்துவதற்கு கர்த்தருக்கு பயப்படுற ஆத்துமாக்களாய் நீங்கள் இருந்ததே ஆனால் உங்கள்கிட்ட கர்த்தர் பேசுவார். ஊழியக்காரர்களோட கர்த்தர் பேச, அவருக்கு பயப்படுற அவருடைய ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். அவர் மாத்திரம் உங்கள்கிட்ட பேசினார்னா, அவர்கிட்ட இருந்து நீங்க வாங்கின அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து நீங்கள் சபையில யார்கிட்ட போய் சொன்னீங்கனாலே அப்படியே கொந்தளிச்சு எரிகிற அக்கினி போல இருக்கிற அந்த ஒரு சந்தர்ப்பம் அப்படியே அமைஞ்சு போயிடும். அது கர்த்தருக்கு பயப்படுற ஆத்துமாக்களுடைய வாயிலிருந்து வருகிற பருத்துக்குரிய ஞானம். அது ஆரோக்கியமுள்ள வார்த்தை, அது சுகத்தை ஏற்படுத்துகிற வார்த்தை. அது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பேசுகிற வார்த்தை. கர்த்தருக்கு பயப்படுறீங்களா மாணவர்களே? அவருக்கு மாத்திரம் பயந்தால் போதும். உங்க பேரு புகழ் எல்லாம் நீங்க ஒன்றும் கவனிக்க வேண்டியது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவர் கட்டுவா. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அனனியா உண்மை உள்ளவன், ஏன் தேவனுக்கு பயப்படுகிறவன். அந்த என்டைட்டில்மெண்ட், அந்த ஒரு ஸ்தானம், அந்த ஒரு கனம் யாருக்கு கிடைக்கும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் மாத்திரம் கிடைக்கும். அது போலீஸ்காரன் சொல்லுவான், மிலிட்டரி சொல்லுவான், அரசியல் தலைவர் சொல்வார்கள், விரோதிகள் சொல்வார்கள். கர்த்தருக்கு பயப்படுறான், உண்மை உள்ளவன். நம்முடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், சன்மானத்தை எல்லாம் கர்த்தர் உச்சகட்ட நிலைக்கு கொண்டு போவார்.
எப்போ நீங்கள் நானும் அவருக்கு பயந்து நடந்தால் மாத்திரம் போதும். பயம் என்றால் என்ன என்று சொன்னால், உங்களுக்கு சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தர் உங்கள் 24 மணி நேரமும் கண்காணிக்கிறார் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க. அதனால வார்த்தை கரெக்டாக இருக்கணும், ஏன்னா பார்த்துங்கிறார். பார்க்குற காட்சிகள் கரெக்டாக இருக்கணும், அவர் பார்த்துட்டு இருக்கிறார். போகிற இடங்கள் சரியாக இருக்கணும், அவர் பார்த்துட்டு இருக்கிறார். படுகிற இடங்கள் கரெக்டாக இருக்கணும், கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து வெற்றியை விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து வெற்றியை விட்டாரே. அச்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் கருளினதாலே. அச்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் கருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே.